அங்கு அந்த கலந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகவும் சந்தோஷமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று தான் நான் இன்றைக்கு 17ஆம் தேதி இன்று கேட்கிறேன் 16 நடந்த அந்த அந்த உரை கொக்குவில் பிரதேசத்தில் நடந்த அந்த உரை வந்து மிகவும் முக்கியமானதாக இருந்தது. மிகவும் சந்தோஷமானது. ஒற்றுமையை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் அவர் பேசியிருந்தார். இன்னும் மேலதிகமாக என்னென்றால் அந்த சிலருக்கு வந்து என்ன என்ன ஒற்றுமையே எதற்காக என்று நினைக்கிற அந்த மனசுகளுக்காக வித்தியாசமான பிலோசபி தத்துவார்த்த வாழ்க்கை என்றால் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கிற நீங்கள் எல்லாம் 30 வருஷத்தில் நீங்கள் எல்லாம் 90 வயதுக்கு வருவீங்க, அல்லது இதில் 30 வருஷத்துக்கு முதல் இருக்கிறதில் 50% இறந்து விடுவீங்க. எனவே எனவே வாழ்க்கை என்றது எவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து இணைஞ்சு வாழணும்ன்றதை அதில் சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் பிரதமர் ஜனாதிபதி பேசுகிறத தவிர்த்து ஏனைய மக்கள் எங்குமே கிராமங்கள் தோறும் சிறு நகரங்கள் தோறும் நகரம் முழுவதும் இந்த வாழ்வியல் தத்துவங்களையும் வாழ்க்கை மிகவும் ஒரு குறுகிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஏன் நாங்கள் வீணா சண்டை பிடிப்பான், அது அன்றாடம் குடும்பங்கள் தொடக்க நாடு வரைக்கும் யுத்தமில்லாத உலகத்தை பற்றி நிறையவே நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். தொடர்ச்சியான பேசத்தான் அந்த மோட்டிவேஷன் பேச்சு மூலம்தான் உண்மையாகவே ஒரு ஆர்வம் வரும், அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஒரு சின்ன அற்ப ஆசைகளுக்காக மரணிக்கிறது, இப்போ இனவாதம் கதைக்கிறது, மதவாதம் மொழிவாதம் கதைக்கிறதுன்றது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மொழிகளுக்கு அது நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், மொழிகள் வந்து இவர்களுக்கு தனித்தனி மாநிலங்கள், தனி அலகுகள், ஒரு சுயத்தோட ஒரு கௌரவத்தோட வாழ்கிற அந்த திட்டங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தணும்ன்றது அதோடதான் என்னுடைய உடன்பாடுகள். அடுத்து இன்றைக்கு ஈரான் யுத்தம் உங்களுக்கு தெரியும். ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தங்கள், இந்த உலகளாவிய யுத்தங்கள் அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல உலகத்தை படைக்கணும். இதுக்கு உண்மையாகவே நீங்கள் திரும்ப திரும்ப மார்க்சிய அறிவை நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையாக அதுக்குள்ள நிறைய தீர்வு இருக்குது. எல்லாரும் இடதுசாரி தொழிலாளர்களை வச்சு சொல்லுவேன், தொழிலாளர்களை வச்சு மார்க்சியம் இடதுசாரி கருத்துக்கள் என்று சொல்லி அதுக்குள்ள நான் போகல. அது இருக்கலாம், அது ஒரு உந்து சக்தியாக இருக்கலாமே தவிர உண்மையில அதுவல்ல. உண்மையில நேர்மை, இரக்கம், அன்பு, அறிவு, இந்த 4 தான் நாங்கள் மார்க்சியத்தை பார்க்கணும். அப்போ ஒரு இரக்கமுள்ள ஒரு மனிதன், இரக்கமுள்ள மனிதர்கள், அன்புள்ள மனிதர்கள், அறிவுடையோர், இவர்கள் வந்து மிக நேர்மை, இந்த நேர்மையினூடாக மனிதாபிமானம் வளரும். அந்த மனிதாபிமானம் மூலம்தான் இந்த உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த இயலும். அந்த சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கான பொருளாதார கொள்கை இப்போ மார்க்சிய ரீதியாகத்தான் சிந்திக்கப்படணும். அது வந்து தொழிலாளர் மட்டுமல்ல, மனிதநேயத்தை நாங்கள் வளர்க்குறதும் பூரணமான ஒரு அறிவு புரட்சி மூலம்தான் அந்த மார்க்சியத்தை அடையலாம், அந்த இடதுசாரி சிந்தனையை அடையலாம். இப்போ அப்படித்தான் இப்போ அனுரை அவர்கள் கொண்டு போகிற விஷயங்கள் கூட நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியாக பெரிய இதாக போகல, ஒரு கலப்பு பொருளாதாரமாக அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதாபிமான கருத்துக்கள் அவர் சொல்கிறார். அதே குணம் அல்லது அதே நோக்கம், அதே சிந்தனை தான் என்கிட்ட நீண்ட காலமாக இருக்குது. என்னென்னா மனிதாபிமானத்தையும் நேர்மையையும் ஒருவருக்கர் ஐக்கியப்பட்டு வாழ்கிறது அந்த வாழ்க்கை என்ன தேவை. இப்போ நாங்கள் இப்படி சொல்லுவோம் தானே, நான் இன்றைக்கு சாப்பிட்றேன்டா ஒருத்தர் எனக்காக உற்பத்தி செய்திருப்பார். நான் இன்றைக்கு ஒரு 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 மோட்டார் சைக்கிளோ காரோ ஏதோ ஒன்று வாங்கினா இன்னொருதனுடைய அந்த தேசிய வருமானத்தினுடைய உயர்ச்சியில், உதாரணத்துக்கு இப்போ ஜெர்மன் எடுத்தோம்னா தேசிய வருமானத்தின் உயர்ச்சி மூலம்தான் அந்த நாட்டினுடைய வருமானத்தில் இருந்தால் எங்களோட ஊதியம் பெருசாக வரும். அந்த ஊதியம் இலங்கை மாதிரி நாட்டுக்கு இன்னும் பெருசாக தெரியும். ஆனால் உண்மையில் அந்த நாட்டினுடைய வருமானம், அது மாதிரி தேசிய வருமானம் இலங்கையில் உயரேக்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குமான வருமானம் வரும். அப்போ தேசிய குடும்பம் வளர்ச்சி வேணுமாக இருந்தால் எல்லாருமே கட்டாய வேலைக்கு போகணும். அது நீங்கள் ஊதியம் காணாது ஊதியம் கூட இந்த விவாதம் எல்லாம் தேவையில்லை. முதல் களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்ய வேணும், மிக முக்கியமாக வேலை செய்யணும். அப்போ எல்லாரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ட உணவுக்கு தக்கன நாங்கள் வேலை செய்யணும். அது நான் முதலும் கூறியிருக்கிறேன். எனவே இந்த உலக சமாதானமாக வாரதா இருந்தான்னு, எங்களோட இலங்கையாக வாரதா இருந்தான்னு நாங்கள் அறிவு நிறைய வாசிக்கணும், நிறைய சிந்திக்கணும். முக்கியமாக எதை வாசிக்கணும்னு நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். உண்மையாகவே
ஒரு பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியரோட புத்தகங்களை நீங்கள் வாசிங்க. நீங்கள் கேட்டு தமிழ்துறை பேராசிரியர்கள் நிறைய கட்டுரை எழுதியிருப்பார்கள். அந்த கட்டுரைகளை முதல் வாசிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சமூக சிறுகதை, நாவல் வந்து முற்போக்கானதாக தான் இருக்கும். பொழுதுபோக்குக்கு நான் வாசிக்க சொல்ல இல்லை. அப்படியான எல்லாத்தையும் வாசிக்கலாம். இப்போ நீங்கள் அதை வந்து எப்படி காண்றதுன்றதுன்னா ஒரு படி நீங்கள் வாசிக்க வலிக்கிட்டாப்படா உண்மையான அர்த்தத்தையும் அந்த விஷயத்தை நீங்கள் என்ற என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ வாசிக்கிறதன் மூலம், சிந்திக்கிறதன் மூலம், விட்டு கொடுப்பு, பொறுமை, எல்லாமே இறக்குமதிகள் எவ்வளவு நிப்பாட்டலுமோ நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் அரசுக்கு ஒத்துழைக்கணும். அதைத்தான் நீங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் இலங்கையில் ஒரு முன்மாதிரியாக வளரைக்குள்ள உலகளாவிய கருத்து, உலகளாவிய நாடுகளில் ஒடுக்கப்படுற விஷயங்கள், உலக நாடுகளில் மக்களுடைய ஐக்கியம், யுத்தம் இல்லாத ஒரு உலகம். நாங்கள் அன்பான முறையில் லட்சக்கணக்கான கடிதம் அமெரிக்காவுக்கு அன்பான முறையில் எழுதலாம். இந்த யுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் முழு முயற்சியாக யுத்தமில்லா உலகத்தை கொண்டு வரதுக்கு இந்த 4 வல்லரசுகளும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனித குலத்தின் ஒரு வாழ்க்கையை படைக்கணும். அதுக்கு எல்லாருமே நாங்கள் எழுதலாம். ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமர் மந்திரிகளுக்கும் நாங்கள் எழுதலாம். அது மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முதல் எங்களுடைய அறிவை எடுக்கணும். அது இப்போ யூடியூபர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். யூடியூபர்களாக இருந்தானே, செய்தி ஊடகங்களாக இருந்தானே, மிக 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 வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி இல்லாட்டி பெரிய விரிசல் வரும். இப்போ தமிழ்நாட்டில எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க தானே. இப்போ இந்த பார்ப்பன இதால் வந்து கடப்பாறையால் வந்து திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் அந்த சொன்னவர் வந்து கணக்க விஷயங்களை அறிஞ்சு சிந்திச்சு இது சொல்கிற சரியா இல்லையான்ற ஆய்வு செய்யணும். நான் இப்போ எதிராகதைக்கெல்லாம் சார்பும் இல்லை. நீங்கள் அறிவுக்கு வந்தோம்னா அப்படி வராது. அறிவு வந்து ஒரு நல்ல இணக்கமான ஒரு நல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையாக இயங்குற மாதிரி அந்த கட்சிகள் வரணும். தமிழ்நாட்டு கட்சி அது மாதிரி தான். அதுக்கு ஏற்ற மாதிரி உதாரணத்துக்கு பாரதியார் வந்து நிறைய தமிழ் புத்தகத்தில், பாடசாலை புத்தகங்கள்ல எல்லாம் இருக்குது. அது அண்ணா காலத்தில் இருந்து கலைஞர் வரைக்கும் தான் பாட புத்தகங்களில் பாரதியாரை சேர்த்தது. பாரதியாரை உயர்த்தித்தான் வச்சது. திராவிட கழகங்கள், திராவிட கட்சியாக இருந்தான்னு பாரதியாரை மேல்நிலையில தான் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறது. அதை ஒப்பிட்டு பாரதியார் இல்லை, பெரியார் இல்லை, பாரதி தான் உயர்த்தினவர்னு சொல்லல. பெரியாரும் முக்கியம், பாரதியும் முக்கியம். அந்த வழியில் போவோம். நாங்கள் எல்லா அறிஞர்களும் முக்கியம். எல்லாம் நல்லா தான் நடந்தது. வணக்கம் என்று நாங்கள் சொல்றதே இந்த அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது. கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தினது. நிறைய கலைஞர் செய்த சாதனைகள், அளவு கணக்கில்லாத சாதனைகள் கலைஞர் செய்திருக்கிறார். இலவச மின்சாரம்ன்றது வந்து அதுதான் தேசிய வருமான உற்பத்தியை, நாட்டின் பெரிய வளர்ச்சியை தந்தது எங்களுக்கு. செய் நன்றி மறக்கக்கூடாது. நாங்கள் திராவிடம்ன்றது எல்லாம் நான் சொல்லிட்டேன் முதலும். மங்கோலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்தியா, திராவிட நாடு, அதாவது திராவிட தேசம், அதாவது பெருந்தேசிய இனங்கள்னு சொல்கிறேன். அராபிஷ, அராப்பு, மங்கோலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மாதிரி திராவிடர், அப்புறம் இந்தியர்ண்டா வட இந்தியரை குறிக்கும். ஸோ எனவே நாங்கள் அதில் அந்த விரிசல்களில் இருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் ஆழமாக மெய்ப்பொருள் காண்ற அளவுக்கு எங்களை ஆராய்ஞ்சு அறிவுகளை நாங்கள் தேடணும். அதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். நிறைய ஏராளம் விஷயம் கிடக்கு. நிறைய வாசிக்கிறது, சிந்திக்கிறதன் மூலம் விட்டு கொடுப்புகளும் பொறுமையும் நல்லொரு உலகத்தை படிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அனுரா அவர்களுடைய இந்த பேச்சில் தொடங்கி இந்த உலக சமாதானத்துக்கான கருத்துக்களை நான் இதில் கூறியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.